வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து உங்கள் ரேவதி. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துக்குட்டி விளையாண்டுட்ருக்காரு. அவருக்கு இந்த ஜேசிபி, லாரி, டிராக்டர் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால அதை வச்சு விளையாண்டுட்ருக்காரு. அவரு கூட நானும் சேர்ந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இந்த வீல்ஸை வந்து கழட்டிட்டு திரும்ப போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நான் அவரு கூட வந்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பசங்கன்னாவே அந்த வெஹிக்கிள்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. பொண்ணுங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, பட் பசங்கன்னா வெஹிக்கிள்ஸ் மேலே வந்துடுது. அடுத்தது பார்த்தோம்னா இது நைட்டு அவருக்கு டின்னருக்கு கிச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து கிரேவி இருக்குது, அதுக்கு தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த நார்மலாக இட்லி, தோசை, அப்புறம் ரைஸு அந்த மாதிரியே கொடுத்துட்ருக்கிறத விட இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்தோம்னா அவருக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார். இந்த நார்மல் தோசை, இட்லியை கொடுத்துட்ருந்தோம்னா கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணுவார். இவர் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்றாரு. இங்கெல்லாம் வந்து சப்பாத்தி, ஆலு பரோட்டா அப்படியெல்லாம் போட்டு கொடுத்துட்ருப்பேன். எல்லாம் கொஞ்ச நாள் டச் விட்டு போச்சு. இனி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கனால பார்த்தோம்னா கிச்சடிக்கு கொஞ்சம் மிளகாயும் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரமே சுத்தமாக கொடுக்காம விட்டோம்னா காரமே பழகாமல் போயிடுவாங்க. அதனால லைட்டாக மிளகா போட்டுருவேன் எதாக இருந்தாலும். இல்லைன்னா சில்லி போட்டுருவேன். கொஞ்சமாக வீட்டு மிளகாய் இப்படி இருக்குமில்ல அதை போட்டுருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த காய் கூடவே கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டிருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்மளால என்னென்ன ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். பட்டாணி இருந்தால் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இல்லை, காஞ்ச பட்டாணி ஊற வைக்கல. இதனால் வந்து கேரட், பீன்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அப்படின்னா வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். காயெல்லாம் வாங்கிடுது. வாட்டர் கொஞ்சம் ஊற்றி சால்ட் போட்டு அதை வேக வைக்கலாம். நல்லா வேகத்துக்கணும் காய். எந்த காய் போட்டோம்னாலும் சரி அது வந்து நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா சால்ட்டு கொஞ்சம் போட்டு அந்த காய் வேகிறதுலாம் அந்த வேகிற நேரத்தில் நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். பார்த்தோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வெசல்ஸ் கழுவ வேண்டியது இருக்குது. அதனால் கழுவி வச்ச சாமானத்தையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் சாமானத்தையும் கழுவி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து தாளிச்சுட்டுட்டு அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டோம்னா இந்த விளக்கறது, தொடச்சி வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டோம்னா குக்கிங் வேலை முடிஞ்சோன்னா பார்த்தோம்னா கிச்சன்லேயே வேலை முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அப்புறம் பார்த்தோம்னா குக்கிங் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை முடிச்சுட்டு எல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குக்கிங் செய்யும் போதே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்படியே சைட் பை சைடில் எல்லாத்தையும் விளக்கறது, எடுத்து வைக்கிறது, தொடச்சி வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கையெல்லாம் செஞ்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் கிச்சன் வேலையெல்லாம் முடியும். இப்போ வந்து பார்த்தோம்னா காயெல்லாம் வெந்துருச்சு. அதில் ரவையை போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இது குட்டீஸ்க்கான உப்புமாங்கிறதுனால கொஞ்சம் அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினோம்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால அது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு எது செஞ்சாலுமே கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கிறிஸ்வாக்கு இப்போ வரைக்குமே எதை செஞ்சு கொடுத்தோம்னாலும் நெய் ஊற்றி தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். குழந்தைங்களுக்கான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நெய் ஊற்றிக்கிறதுனால டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ கிறிஸ்துக்குட்டிக்கு கொடுத்துடலாம். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிவி இப்போ வந்து பார்த்தோம்னா அவர் டிவி பார்த்துட்ருக்காரு. டிவியில் இந்த ரைம்ஸு இல்லை குட்டீஸோட இதெல்லாம் போட்டுவிட்டோம்னா அவர் பார்த்துட்ருப்பார். இப்போல்லாம் வந்து ஃபோனை காட்டுறது இல்லை, அதுக்கு பதில் வந்து டிவியில் போட்டுவிட்றது. ஏன்னா அதுவாவது கொஞ்சம் கண்ணுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஃபோனில் பார்த்தோம்னா அதை அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல. திரும்ப அவர்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கவும் முடியறதில்ல. அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ எதை போட்டோம்னாலுமே டிவியில் போட்டு விட்றது.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் முடிஞ்ச வரைக்கும் டிவியில் போட்டு விட்றதில்ல. அப்படியே விளையாட்டு காட்டிக்கிட்டு வெளியே வேடிக்கை காட்டிகிட்டே சாப்பிட வச்சிடுறது. இந்த நைட்டில் மட்டும் வேறு வழி இல்லை, வெளியே வந்து குளிராக இருக்குது. அப்புறம் அவருக்கும் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சு. அதனால் பார்த்தோம்னா நைட்டு மட்டும் அவர் சாப்பிட மாட்டேன்னாருன்னா டிவியில் போட்டுவிட்டு சாப்பிட வச்சுக்கிறது. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் விளையாண்டுக்கிட்டு அப்படியே அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்துட்ருக்காருன்னா ரைம்ஸ் தான் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. தாத்தா தாத்தா தை அந்த இது பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு இது வந்து பார்த்தோம்னா நைட்டு தூங்க வச்சாச்சு. அவர் நல்லா டீப் ஸ்லீப்பிங் போயிட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வீடு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் எதை பண்ணினாலும் என் கூட அவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார். வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் ஏதோ ஒன்று கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு விளையாட வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் நான் பார்த்தோம்னா எல்லா ஒர்க்கும் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னை விட்டு போகவே மாட்டான். வெளியே எங்கேயாவது போய் விளையாண்டுட்டு இருந்தனால அடிக்கடி அம்மா அம்மான்னு வந்து என்னை பார்த்துட்டு நான் இருக்கேனா என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போவான். பில்லோ கவரெல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னதுக்கு அதையெல்லாம் தூக்கி மேலே வீசிக்கிட்டு இருக்கான். அடுத்து க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா பில்லோ கவர்ஸு பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் எடுத்து மிஷினில் போட்டு எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தோம்னா இதெல்லாம் கொண்டு போய் மிஷினில் போட்டுட்டு அடுத்தது ஜன்னலெல்லாம் தொடச்சிட்டுட்டு ஜன்னல் கதவு ஷோகேஸு அதெல்லாம் தொடச்சிட்டுட்டு அடுத்தது வீடு மாப்பு போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ அதுக்காக தான் பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்னென்ன பொங்கலுக்கு என்ன பண்ணீங்க எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தோம்னா அது மேலே வந்து படுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு அந்த பெட் ஸ்ப்ரெட் மேலே. அடுத்தது பார்த்தோம்னா அதை கொண்டே மிஷினில் போடுறதுக்காக போயிட்டேன். அவருக்கு கூட வந்து நான் மிஷினில் போடுறேன்னு போட்டுட்ருக்காரு. இப்போ நான் எதை செஞ்சாலும் சரி அவரு கூட வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ நான் மிஷினில் போட வந்த முடியும் நான் போடுறேன்னு அவரு கூட வந்திருக்காரு. எப்போவது இது அவரை விட்டுட்டு இது நான் வந்துட்டேன்னா அவ்வளோதான், அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க நோ நோ நோன்னுக்கிட்டே இருப்பான். இப்போ பார்த்தோம்னா எல்லாத்தையும் அவர் தான் மிஷினில் ஓட கொடுக்கறது, அவர் தான் போடுவார். உங்கள் வீட்லையெல்லாம் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அவருக்கு 2.5 years ஆக போகுது. அடுத்தது பார்த்தோம்னா மிஷினில் போட்டு அப்படியே விளையாட வந்துட்டார். மேலே தான் அவரோட சைக்கிள் கார் எல்லாமே இருக்குது. அதனால் அதை விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா எனக்கு கையிலேயும் கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருக்குது. அதையுமே கையில் வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்புறம் கீழே போய்க்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் அவர் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. என்ன வேணும்? ஆட கிறிஸ்கிட்டே தூக்கிருச்சு. சூப்பர் ஓட்டு. ஓட்டிட்டு கிறிஸ்குட்டி என்ன பண்ணுது? சைக்கிள் ஓட்டுறியா? ஓட்டு ஓட்டு ஓட்டு. அவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிற கேப்பில் அப்படியே நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ண கிளம்பிட்டேன். ஆனால் தண்ணிக்குள்ளே விளையாடுறதுன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம். தண்ணியில் விளையாடுறது மண்ணில் விளையாடுறது. இங்கே வந்து மண்ணில் விளையாடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அம்மா வீட்டுக்கு போனால் தான் மண்ணில் விளையாட முடியும். இங்கே வந்து தண்ணியில் விளையாடுறதுன்னா ஒரே விருப்பம். அதை நான் வேண்டான்னு சொல்ல கேட்காம சைக்கிள் ஓட்டுறதை விட்டுட்டு வந்து தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கிறான். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். மிரட்டணும்னா ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்படியும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி சட்டையை நலையாதையாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கொஞ்சம் மேலே ஃபோர்ட் பண்ணிட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் எல்லாத்தையும் எடுத்து அலசி கொடுக்குறேன்னு சொல்லி வந்துட்டாரு. நான் அங்கே துவைச்சேன்னா இவர் இங்கே அலசுறது அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே நான் ஏதாவது ஒர்க் பண்ணேன்னா அவருக்கு வந்து ஒரு துணியை கொடுத்துட்றது. அவர் வந்து அதை அலசி வச்சுக்கிட்டு இருக்குட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் துவைச்சி முடிச்சுட்டு வெளியே போகையில் அவரையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். மேலே மொட்டை மாடிக்கு வந்தோம்னாவே அவருக்கும் ஏதோ ஒன்று விளையாடுறதுக்கு கொடுத்தே ஆகணும். பொங்கலோட க்ளீனிங் வேலை இப்படி போய்கிட்டு இருக்கு. எல்லாம் இதெல்லாம் அலசி போட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் கீழே போய் ஜன்னல் கதவெல்லாம் தொடச்சிடணும். அப்புறம் பார்த்தோம்னா நாங்கள் இன்னும் பொங்கல் வைக்கல.
நாங்கள் இன்னும் புது பொங்கல் வந்து கிறிஸ்துக்குட்டிக்கு ஒரு 3 வயசு இல்லைன்னா 5 வயசில் தான் புது பொங்கல் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெகுலராக வருஷம் வைப்போம். இன்னும் அவருக்கு புது பொங்கல் வைக்கல. அது வந்து 5 வயசில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். 5 வயசில் வந்து அம்மா வீடு பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் புது பொங்கல் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி புது பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் ரெகுலராக வீட்டில் வைக்க ஆரம்பிப்போம். அதனால் இப்போ நாங்கள் வந்து வீட்டில் பொங்கல் வைக்க மாட்டோம். இந்த பொங்கலுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு. நீங்களாம் எல்லாம் பொங்கல் வச்சிங்களா? உங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், அவரை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கு மேலே அவர் வர மாட்டார். இனி பார்த்தோம்னா அவர் கார் ஓட்டுறதுக்கு வந்துட்டார். சைக்கிள் எல்லாம் ஓட்டி போர் அடிச்சுன்னு அடுத்து கார் ஓட்டுறதுக்கு வந்துட்டார். Ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. கிறிஸ்துக்குட்டி செமையா கார் ஓட்ட மாட்டிருக்குது. என்ன பண்ற? ஹாய். அங்க என்ன பண்ணுது? அது என்னது? இன்னும் அடுத்தது பார்த்தோம்னா கிளீனிங்கோட அடுத்த பார்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜன்னல், கதவு, அப்புறத்த கேபினெட்டு இதெல்லாம் வந்து துடைக்கணும். ஜன்னல் வந்து துடைக்கிறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுவோம். இதில் 1 டைம் துடைச்சிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் கிளாத் வச்சு துடைச்சிக்குவேன். பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது. டஸ்ட்டெல்லாம் வந்ததுன்னா எனக்கு சளி பிடிச்சிரும். அதனால வந்து எப்போவுமே நான் இந்த க்ளீன் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு கிளாத் வச்சு மூக்கில் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். பார்த்தோம்னா நான் க்ளீனிங்கை செஞ்சிகிட்ருக்கேன். இந்த டைமில் பார்த்தா கிறிஸ்துவா வந்து அத்தை பார்த்துக்குவாங்க. அப்படி மாற்றி மாற்றி தான் எங்களால் க்ளீனிங் வேலை செய்ய முடியுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் கிறிஸ்துவா வர்றதுக்கு முன்னாடி வந்து நானும் அத்தையும் ஒரு நாள் சேர்ந்தோம்னா டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம தான் நாளே ஜன்னல், கதவு இதெல்லாம் வந்து தொடச்சி வச்சுருவோம். அடுத்த நாள் டக்குன்னு மாப் போட்டு வருவாங்க அத்தை. நான் வந்து மற்றது எது துடைக்கணும், இந்த ஃப்ரிட்ஜு, அடுப்பு இந்த மாதிரி எல்லாம் துடைப்பேன். இப்போ கிறிஸ்துவ வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. ஒருத்தர் அவனை பார்த்துக்கிட்டா ஒருத்தர் இந்த வேலையை செய்யலாம். முதல் நாள் அவர் தூங்கையிலேயே நான் இந்த ஜன்னல் இதெல்லாம் தொடச்சி வைப்பேன். அப்படி இந்த டைம் போயிட்டுருக்கு. கிறிஸ்துவ பிறந்ததுக்கப்புறம் இப்படி போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தோம்னா நம்ம பெட்க்கு வந்து பெட் கவர் எல்லாம் போடணும், பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் போடணும். வீடு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. பார்த்தோம்னா மாப்பு போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. விண்டோஸ் எல்லாம் தொடச்சி வீடெல்லாம் மாப்பு போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம பெட் மட்டும் ரெடி பண்ணணும். பெட் ரெடி பண்ணிடலாம். வெயிட் பண்ணு, நான் என்ன பண்ணணும்னு எங்களோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. க்ளீனிங் வேலை, அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் போட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுனால தான் என்னால் இந்தளவுக்கு எல்லாம் பண்ண முடியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.